வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம டேஸ்டி குக்கில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் மக்கரை நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தண்ணியில் சுடு எண்ணெய் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நான் இப்போ எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம இந்த வறுவலுக்கு மசாலா தடவி எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூளும் காஷ்மீரி தூளும் கலந்து எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். இது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவைக்கு. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோயாலும் கூட நம்ம வறுவல் பண்ணி சைடிஷாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாங்க. இந்த நமக்கு மீன் மக்கரில் ஈரப்பதமே நமக்கு போதும். அதுவே நம்ம நல்லா அந்த மசாலாலாம் இழுத்துக்குறோம் நம்ம வைக்கும்போது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மல்லி இலை எடுத்துருக்கேன், நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, பூண்டு பொடியாக இருக்கணும் 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகணும். நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு வெடிக்குது. இப்போ அதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மல்லி இலை பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம இப்போ பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஓவராக நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிட்டு வதக்கினா போதும். இப்போ நம்ம ரொம்ப துவையலுக்கு மாதிரி நல்லா இதை வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மல்லி இலை வாசனையோட நல்ல சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் 2 பேருக்கு உண்டான அளவு நான் சோறு வடித்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது கொஞ்சம் பொலன்னு வடித்து எடுத்துக்கோங்க சாதம். இதில் நம்ம கிண்டும் போதும் கொஞ்சம் குழஞ்சிரும், அதுக்காக சொல்கிறது. சாதத்தில் உப்பு போட்டிருக்கனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சாதத்தில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் போட்டுட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். மல்லியில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஏற்கனவே நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேங்க, பாருங்கள் வீடியோலாம். இப்போ நம்ம சோயாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து. இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோயாவை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்பிளான சோயா வறுவல் தான். போட்டதும் திருப்ப வேண்டாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அருமையான மல்லி இலை சாதமும் சோயா வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.